அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய பாடத்தில் உருது பாஷைக்கு மிகவும் இன்றியமையாத புதியதோர் விடயத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு உத்தேசித்துள்ளேன். அதுதான் உருது பாஷையில் பெண்பாலின் அடையாளங்களை நாம் எப்படி அறிவது. ஒரு வார்த்தை அது பெண்பால் என்பதற்கு மிகவும் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விதிமுறை என்ன? அந்த வகையில் டா, யா, தா, நூன், சீன் இந்த எழுத்துகள் ஒரு வார்த்தையினுடைய இறுதியிலே வரும் என்றால் 195% அந்த வார்த்தையை உருது பாஷையில் பெண்பாலாகத்தான் கணிக்கப்படும். டா, யா, தா, நூன், சீன் இவைகள் அனைத்தையும் இலகுவாக நாம் எப்படி ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது? டைத்தன்ஸ், டைத்தன்ஸ் என்று சொல்லலாம். பாருங்கள், டா, யா, தா, நூன், சீன், டைத்தன்ஸ், டைத்தன்ஸ். டைத்தன்ஸ். எப்பொழுது ஒரு வார்த்தையினுடைய இறுதியிலே இந்த 5 எழுத்துகளில் ஒன்று வருகின்றதோ அதனை நாம் பெண்பால் என்று தான் கூறுவோம். பாருங்கள், முதலாவது நாம் டாவுக்கு உதாரணம் பார்ப்போம். ருக்காவட், ருக்காவட். ருக்காவட் என்றால் தடை. மேலும் பேட், பேட் வயிறு. இந்த ருக்காவட், பேட் என்பவைகளை உருது பாஷையில் நாம் முஅன்னஸுடைய பெண்பாலினுடைய சொல்லாகத்தான் பயன்படுத்துவோம், புழங்கிக் கொள்வோம். மேலும் மிலாவட், மிலாவட் என்றால் கலக்குதல். ஏதாவது ஒன்றை நாம் இன்னொன்றுக்கு கலக்கிறது அல்லது ஒரிஜினல் ஒன்றுக்கு டூப்ளிகேட் ஒன்றை சேர்த்தோனே அதற்கு நாம் கலங்கமானது, கலப்பு உள்ளது என்று கூறுவோம். அந்த வகையில் கருத்தை கொடுக்கலாம். மேலும் யாவுக்கு நாம் உதாரணம் பார்ப்போம். இரண்டாவது லடுக்கி. லடுக்கி என்றால் எங்களுக்கு தெரியும், கேர்ள், பெண் பிள்ளை. இந்த யா முஅன்னஸுடைய அடையாளம். மேலும் பீவி, பீவி மனைவி. வேறு எது கூறலாம்? ஜாதுகிர்னி, ஜாதுகிர்னி என்றால் சூனியக்காரி. மூன்றாவது அடையாளம் தா. இஸ்ஸத், கண்ணியம், அவுரத், பெண், ஷஃபகத், இரக்கம். இவ்வாறாக தாவில் முடியக்கூடிய அனைத்து விதமான வார்த்தைகளும் அது உருது பாஷையில் பெண்பாலாகத்தான் இருக்கும். அடுத்தது டா, யா, தா, நூன். நாலாவது பாருங்கள், ஜமீன். ஜமீன் என்றால் பூமி, ஜமீன். மேலும் ஜான், ஜுபான். ஜான் உயிர், ஜுபான் நாவுக்கும் சொல்லலாம், பாஷைக்கும் சொல்லலாம். இவ்வாறாக நூனில் முடியக்கூடிய என்ன வார்த்தைகளாக இருந்தாலும் சரிதான், அது பெயர் சொற்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் முஅன்னஸாக ஆகிவிடும். அடுத்து சீன், டைத்தன்ஸ். ஐந்தாவது அடையாளம்தான் சீன். பாருங்கள், சீன் எனும் பொழுது இறுதியில் சான்ஸ். சான்ஸ் என்றால் மூச்சுக்கு சொல்லலாம், சுவாசம் என்று நாம் சொல்லுவோம். சான்ஸ், மூச்சு.
எங்களுக்கு கூறலாம் ஜின்ஸ். ஜின்ஸ் என்றால் இனம். ஜின்ஸ். பாஸ். பாஸ் என்றால் பக்கத்தில் என்றும் சொல்லலாம். இவ்வாறாக நாம் இறுதி சீனில் முடியக்கூடிய அனைத்தையும் முஅன்னஸாகத்தான் கணப்பிடுவோம், பெண்பால். எனவே இவைகளை வைத்து நாம் வசனம் அமைக்கும் பொழுது இஸாஃபத் செய்வோம், உடைய என்ற கருத்துகள் கூறும், அல்லது அதற்கு பின்னால் ஒரு வினைச்சொல் தழுவும், அதுவும் முஅன்னஸாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே நாம் ஓரிரு உதாரணத்தை கவனிப்போம்.